இந்த காலவேளையில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அவர் நம்மை கண்மணி போல் அவர் காத்து கொண்டு அவர் வருகிறார். இந்த மாதத்தின் கடைசி ஓய்வு நாள் ஆராதனையிலே நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய கரம் நம்மை வழிநடத்துவதாக, வர இருக்கிற மாதத்திலேயும் கர்த்தர் அற்புதமாய் நம்மை வழிநடத்துவாராக. இன்றைக்கும் நாம் வாசித்த அந்த வேத பகுதியை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் நாம் வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வசனங்கள் வரைக்கும் நாம் வேத பகுதியாக வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியில் ஆண்டவர் ஒரு ஓமையை அவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அந்த ஓமையின் கருத்தாவது, விதை தேவனுடைய வசனம். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஆண்டவர் ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையை குறித்ததான ஒரு ஓமை. அந்த ஓமை ஆண்டவர் சொல்லுகிற அந்த வலியுறுத்தி சொல்லுகிற வார்த்தை என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம் அது விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி இங்கே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறதை நாம் இந்த வசனத்திலே நாம் காணலாம். 3 விதமாய் ஒரு விதை அங்கே விதைக்கப்படுகிறது. வழி அருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி 4 இடங்களை குறித்து இந்த ஓமையானது சொல்லுகிறது. விதை என்பது கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையினாலே இந்த பூமியை அவர் உருவாக்கினார். நீங்கள் ஆதியாகமத்திலே முதல் அதிகாரத்திலே நீங்கள் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, தம்முடைய வார்த்தையினாலே அவர் இந்த பூமியை அவர் உருவாக்கினார். வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். இந்த பூமியில் உள்ளவைகளை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினார். தம்முடைய வார்த்தையினாலே அவர் எல்லாவற்றையும் அவர் படைத்தார். வசனம் சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். தம்முடைய வார்த்தையினாலே எத்தனையோ காரியங்களை அவர் உருவாக்கினார். தம்முடைய வார்த்தையினாலே எத்தனையோ பேரை அவர் சுகப்படுத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே எத்தனையோ பிசாசுகளை அவர் துரத்தினார். தம்முடைய வார்த்தையினாலே அற்புதம் செய்தார். தம்முடைய வார்த்தையினாலே அதிசயம் செய்தார். தம்முடைய வார்த்தையினாலே அடையாளங்களை இந்த பூமியிலே அவர் செய்தார். இன்றும் அவருடைய வார்த்தை இந்த பூமியிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை அது கிரியை செய்கிறதாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை கிரேக்க மொழியிலே 2 வார்த்தைகள் உபயோகப்படுத்துகிறார்கள். ஒன்று லோகோஸ். லோகோஸ் என்று சொன்னால் வேர்ட், வார்த்தை. இன்னொன்று ரேமா. ரேமா என்று சொன்னால் ஸ்போக்கன் வேர்ட், சொல்லப்பட்ட வார்த்தை, பேசப்பட்ட வார்த்தை. நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த 66 புத்தகங்களும் இது கர்த்தருடைய வார்த்தை. ஏற்கனவே தேவனுடைய பரிசுத்தவான்களின் மூலமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, ஆண்டவர் இயேசுவினால் பேசப்பட்ட வார்த்தை, பரிசுத்தவான்களின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை, ஸ்போக்கன் வேர்ட். அதுக்கு தான் ஆண்டவர் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
மத்தேயு 4:4 அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஆண்டவர் ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை இங்கே தமக்கு சோதனை வந்த பொழுது அவர் இந்த வார்த்தைகளை கொண்டு அந்த சாத்தானை ஜெயிக்கிறார். That means the word already spoken. ஏற்கனவே அந்த வார்த்தை பேசப்பட்டது. அந்த வார்த்தையினாலே ஆண்டவர் பிசாசை ஜெயிக்கிறார். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் அது மிகுதியாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. இன்றைக்கு மனுஷனுடைய வார்த்தை அது காற்றிலே கரைந்து போகும், ஒரு நாளிலே அது மறைந்து போகும். ஆனால் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒரு காலம் ஒழியாது என்று நமக்கு சொல்லப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தை அது ஒரு காலம் ஒழியாது, அது அழியாது, அது நிலைத்து நிற்கக்கூடியது. இந்த பூமியில எல்லாம் ஒழிந்து போகும், அழிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் அழியாது. அது எப்பொழுதுமே தன்னுடைய நிலைத்தன்மையை இந்த பூமியிலே கொண்டிருக்கிறதாக இருக்கிறது. அந்த வார்த்தையில் வல்லமை உண்டு. அந்த வார்த்தையில் அற்புதம் நடக்கும். அந்த வார்த்தையில் அதிசயம் நடக்கும். அந்த வார்த்தையை நீயும் நானும் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெறும், அதிசயங்கள் நடைபெறும். நூற்றுக்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரன் சுகவீனமாய் மரண படுக்கையில் இருக்கிற அவனுக்காக இயேசுவிடத்தில் வந்து வேண்டுதல் செய்கிறார்கள். இயேசு அவரோடு சென்று அந்த பர்டிகுலர் அந்த மனிதனை சுகப்படுத்துவதாக அவர் விரும்பினார். ஆனால் அங்கே நூற்றுக்கு அதிபதியிலிருந்து வந்த ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்ன அந்த வார்த்தையை கேட்டவுடனே ஆண்டவர் இயேசு அவர் ஆச்சரியப்பட்டு தம் சீடர்களை நோக்கி, இஸ்ரவேலர்களுக்குள்ளாக இப்படி ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று சொல்லி ஆண்டவர் இயேசு அவர் ஆச்சரியப்பட்டார். அவனுடைய நம்பிக்கை பாருங்க. நீர் ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன், வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் அவர் தேவனாக இருக்கிறார். தூரத்திலேயும் அற்புதம் நடைபெறும். அவருடைய வார்த்தையை அவர் அனுப்பினால், அவருடைய வார்த்தையை நீயும் நானும் விசுவாசித்தால், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறும். உன்னுடைய கண்ணீர் எல்லாம் மாறும், உன் துக்கம் மாறும். இன்றைக்கும் கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வார்த்தை சொல்லும், கர்த்தாவே என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது என் வாழ்க்கையை அவர் செழிப்பாய் மாற்றுவார். உன் வாழ்க்கையை மாற்றுவார், உன் சூழ்நிலையை மாற்றுவார், உன் போராட்டங்களை மாற்றுவார், உன்னுடைய வேதனைகளை மாற்றுவார், உன் வியாதிகளை மாற்றுவார், உன் உபத்திரவங்களை மாற்றுவார், உன்னுடைய குடும்பத்தை மாற்றுவார், உன் தேவைகளை அவர் சந்திப்பார். அவருடைய வார்த்தையை நீயும் நானும் நம்பும் பொழுது நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இனியும் நானும் சொல்ல வேண்டும், ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறும், துக்கம் மாறும். கண்ணீர் மாறும், துக்கம் மாறும்.
வார்த்தையினால் நமக்கு சுகம் உண்டாகிறது, நமக்கு சந்தோஷம் உண்டாகிறது. நம்முடைய கசப்பான வாழ்க்கை அது மதுரமாக மாறுகிறதாக இருக்கிறது. அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும். தம்முடைய வார்த்தையினாலே காற்றையும் கடலையும் அவர் அமைதிப்படுத்தினவர். அவர் ஒரு வார்த்தையை உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில அனுப்பினால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலையும் அவர் அமைதிப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் அவருடைய வார்த்தையினால் இந்த பூமி உண்டானது. அதிகாரம் உள்ளது அவருடைய வார்த்தைக்கு. நம்முடைய சூழ்நிலையின் மீது அதிகாரம் செலுத்த அவருடைய வார்த்தையினால் ஆகும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவருடைய வார்த்தையினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது. அதில் சில காரியங்களை நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். முதல் காரியம், தேவனுடைய வார்த்தையினால் நாம் மறுபிறப்பு அடைகிறோம். புதிய மனிதர்களாக நாம் மாறுகிறோம். அவருடைய வார்த்தை நம்மை மறுபிறப்பு அடைய செய்கிறது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 1:23, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டீர்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே நம்மை அவர் உருவாக்குகிறார். ஒரு மனிதனை தம்முடைய வார்த்தையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் உருவாக்குகிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு பெரிய பாவங்களை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் எவ்வளவு பெரிய அக்கிரமங்களை செய்தவர்களாக இருந்தாலும் சரி, நாம் போன வழி எந்த மாறுபாடான வழியாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அருவருக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அவருடைய வார்த்தையை நீயும் நானும் விசுவாசித்து அந்த வார்த்தையை நீயும் நானும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த வார்த்தையினாலே ஒரு புதிய மனிதனாய் நீ உருவாக்கப்படுகிறாய். அந்த வார்த்தை உன்னையும் என்னையும் இந்த சமுதாயத்திலே ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக, ஒரு நல்ல ஒரு குடும்பங்களாக அது நம்மை உருவாக்குகிறது. அந்த வசனத்தை விசுவாசித்து யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ புதிய மனிதனாய் மாற்றுகிறது. அந்த வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அந்த வசனம் அந்த மனிதனுக்குள்ளாக சென்று ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அது அறவே அறுத்து சாகடித்து ஒரு புதிய காரியங்களை உனக்குள்ளாக அது திரும்படியாக செய்யும். அந்த வார்த்தை உன்னை புதிய மனிதனாக அது மாற்றும், உருவாக்கும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை மறுபிறப்பு அடைய செய்கிறது. புதிதாய் பிறந்த ஒரு குழந்தையைப் போல அந்த வசனம் உன்னை மாற்றுகிறது. அந்த வசனம் நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதுவரைக்கும் பேசின பேச்சு அல்ல, இதுவரைக்கும் நடந்த நடக்கை அல்ல, இதுவரைக்கும் செய்த செயல் அல்ல, புதிய காரியத்தை நீ செய்வாய். ஏன் என்று சொன்னால் அந்த வசனம் உனக்குள்ளாக இருந்து உனக்குள்ளாக கிரியை செய்து உன்னை மறுபிறப்பு அடைய செய்வதினாலே நீ புதிய காரியங்களை யோசிக்கிறாய், புதிய காரியங்களை செய்கிறாய், புதிய காரியங்களின் மீது நோக்கமாய் அதன் பின்னாக நீ செல்லுகிறாய். இதுதான் கர்த்தர் செய்கிற அந்த காரியம், அவருடைய வசனம் செய்கிற அந்த காரியம். வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள், அந்த வசனத்தை கடைபிடிக்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அந்த மனிதனை மறுபிறப்பு அடைய செய்கிறார். பழைய சுவாபங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகிறது, புதிய சுவாபங்கள் தோன்றுகிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுகிறது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே அவர் ஜெனிப்பித்தார். சத்திய வசனத்தினாலே நம்மை உருவாக்கி இருக்கிறார். இன்றைக்கு அந்த வசனத்தை நீயும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
அந்த வசனத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய புதிய காரியங்கள் தோன்றும். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அந்த வாக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலே நிறைவேறுகிறது. யாரெல்லாம் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் புதிய ஒரு சிருஷ்டிகளாக மறுபிறப்பு அடைகிறார்கள். அவருடைய வசனத்தினாலே நாம் மறுபிறப்பு அடைகிறோம். இரண்டாவது, அவருடைய வசனத்தினாலே பரிசுத்தம் அடைகிறோம். பரிசுத்தம் அடைகிறோம். வசனம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இரண்டாவது, கர்த்தருடைய வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. ஒரு மனிதனை பரிசுத்தமாக்கக்கூடியது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விலகி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக வழி நடத்துவது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனிதனுடைய பாவ சேற்றை கழுவுவது கர்த்தருடைய வார்த்தை. ஒரு மனிதனுடைய அக்கிரமம் எல்லாம் மாறச் செய்வது கர்த்தருடைய வார்த்தை, மனிதனுடைய வார்த்தை அல்ல. இந்த பூமியிலே நீ பரிசுத்தத்தை எங்கு தேடினாலும் கிடைக்காது. எல்லா பொருளையும் நாம் பணம் கொடுத்து வாங்கலாம், ஆனால் பணம் கொடுத்து வாங்க முடியாத காரியங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. அது ஒன்றுதான் பரிசுத்தம். அதில் ஒன்று பரிசுத்தம். பரிசுத்தத்தை தேடி நாம் எங்கும் அலைய தேவையில்லை. அவருடைய வசனத்தை நீ ஏற்றுக்கொண்டு அந்த வசனத்தை நீ விசுவாசித்து உன் வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் அந்த வசனத்தை கொண்டு நீ ஜெபித்தால் உன் வாழ்க்கையை கர்த்தர் அவர் பரிசுத்தமாக்குவார். அந்த வார்த்தை உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. மனிதனுடைய வார்த்தை ஒரு மனிதனை கெடுதலுக்கு நேராக வழி நடத்தும். நல்ல வழியில் நடத்தும் சில வார்த்தை கெட்ட வழியில் நடத்தும், சில வார்த்தை தகாத வழியில் நடத்தும். ஆனால் ஒரே ஒரு வழிதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு, அதுதான் நல்ல வழி, அதுதான் பரிசுத்தத்திற்கு ஆன அந்த வழி. கர்த்தருடைய வசனம் ஒரு மனிதனை பரிசுத்தமாக்குகிறது. பிரியமானவர்களே, 15வது அதிகாரம் 3வது வசனம், யோவான் சுவிசேஷம் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் நமக்கு சொன்ன அந்த வார்த்தையின் மூலமாய் இன்றைக்கு நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை அழைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை பரிசுத்தமாக்கி அந்த பரிசுத்த சமூகத்திலே நம்மை நிலை நிறுத்தியிருக்கிறார் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் கர்த்தருடைய வசனம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை நீயும் நானும் விசுவாசித்திருக்கிறோம், அதனாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த வசனம் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. அந்த உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமாகி இருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு பரிசுத்தம் வேண்டுமா? இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற அந்த வார்த்தையை நீயும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வசனம் சத்திய வார்த்தை, அது உன்னையும் என்னையும் பரிசுத்தமாக்கும். பிரியமானவர்களே, அசுத்தங்கள் எல்லாம் கலைந்து போகும். தினந்தோறும் கர்த்தருடைய வார்த்தையை படிக்க நீங்கள் துவங்குங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வேலைக்கு போவதற்கு முன்பதாக, நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு முன்பதாக, ஒரு நாளை துவங்குவதற்கு முன்பதாக வேதத்தை வாசியுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். நீங்கள் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை உங்களை உள்ளுக்குள்ளாக எல்லா அசுத்தங்களையும் நீக்கி உங்களை கொஞ்சம் கொஞ்சமாய் பரிசுத்தத்திற்கு நேராக வழி நடத்தும். நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள். என்ன ஒரு ஆச்சரியம்!
என் வாழ்க்கை மாறிவிட்டது, என் சுவாபம் மாறிவிட்டது. முன்பு போல அல்ல. நான் செய்கிற அந்த காரியங்கள் நான் செய்வது கிடையாது. நான் யோசிக்கிற அந்த காரியங்கள் நான் யோசிப்பது கிடையாது. என் எண்ணங்கள் மாறி இருக்கிறது, என் சிந்தை மாறி இருக்கிறது, என் செயல் மாறி இருக்கிறது, நான் செய்கிற எல்லா காரியங்களும் மாறி இருக்கிறது. இந்த மாற்றத்தை கொடுத்தது கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே. உன் சிந்தைக்குள்ளாக பரிசுத்தம் வரும். நீ பேசுகிற வார்த்தை பரிசுத்த வார்த்தையா இருக்கும். நீ செய்கிற காரியம் பரிசுத்த காரியமாக இருக்கும். நீ நடக்கிற நடக்கை பரிசுத்த நடக்கையாக இருக்கும். நீ நிற்கிற இடம் பரிசுத்த இடமாக இருக்கும். அசுத்தத்திற்கும் அங்க பரிசுத்தத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பரிசுத்தம் தனியா இருக்கும், அசுத்தம் தனியா இருக்கும். இது எந்த காலத்திலேயும் ஒன்று சேரவே முடியாது. இன்றைக்கும் நாம் அப்படி அசுத்தத்திலேயும் பரிசுத்தத்திலேயும் வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய வசனத்தை இன்னும் நல்லா ஏற்றுக்கொள். அந்த வசனம் உன்னை பரிசுத்தமாக்கும், உன்னை பரிசுத்தமாக்கும். பிரியமானவர்களே, 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து, வசனம் சொல்லுகிறது கர்த்தருடைய சித்தம் நீங்கள் எல்லாரும் பரிசுத்தமாக வேண்டும் என்று சொல்லி. உன் உள்ளத்திலே அந்த தூய்மை வேண்டும், உன் உள்ளத்திலே அந்த தூய்மை வேண்டும், உன் இருதயத்தில் அந்த தூய்மை வேண்டும். அந்த தூய்மை சாதாரணமாக வராது. இந்த வசனத்தை யாரெல்லாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ளாக இந்த தூய்மை கடந்து வரும். கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய பரிசுத்தம், அவருடைய வார்த்தையினாலே அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். இன்னைக்கு நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார், பாவங்களை கழுவுகிறார். வசனத்தை ஏற்றுக்கொள்ள வசனத்தை படிக்க 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 உன் வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் கரைந்து போகும். புதிதாய் ஒரு காரியம் தோன்றும். அதுதான் பரிசுத்தம். நீ சுமந்து கொண்டு வருகிற அந்த பாவங்கள் எல்லாம் கரைந்து போகும். பாவங்களை மன்னிக்க அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதனை பரிசுத்தமாக்க அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரையும் அவருடைய வசனத்தையும் நீ நான் நம்பும் பொழுது ஆண்டவரே சொல்லுவோமா, இதுவரைக்கும் நாம் சுமந்து கொண்டு இருக்கிற அந்த பாவங்களை ஆண்டவரே பரிசுத்தமாக்கும் நம்முடைய வசனத்தினாலே. வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கோடி இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கோடி இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு அருகிறார். நெருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ, இயேசு வருகிறார். நெருங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது.
யாரெல்லாம் இந்த பரிசுத்தத்தை தங்களுடையதாக்கி கொள்ளுகிறார்களோ அவர்களே அந்த பரிசுத்த நகரத்திற்குள்ளாக செல்லுவார்கள். பரிசுத்தத்தை நம்மால் எப்படி அடைய முடியும்? அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது. யாரெல்லாம் அந்த சத்திய வார்த்தையை, வசனத்தை, விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் பரிசுத்தமாக்குகிறார். அந்த பரிசுத்த நகரத்திற்கென்று தம்முடைய பிள்ளைகளை அவர் ஆயத்தம் செய்கிறார். ஏற்ற வேளையில் அந்த நகரத்திற்குள்ளாக உன்னையும் என்னையும் அவர் கொண்டு போய் விடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு உன்னையும் என்னையும் பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். மூன்றாவது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்தினாலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள். கர்த்தருடைய வசனம் நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய செய்கிறது. ஒரு குழந்தை வளர வேண்டும் என்று சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு தேவையான உணவை நாம் கொடுக்கிறோம். நாம் வளர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வளர்ச்சிக்கு தேவையான உணவை நாம் உட்கொள்ளுகிறோம், சில காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சி ஒன்று உண்டு. அந்த வளர்ச்சி அடைய நாம் என்ன செய்ய வேண்டும்? இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. அந்த திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மீது நீங்களும் நானும் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது, வாஞ்சையாய் இருப்பது என்று சொன்னால் அந்த வசனத்தை படிப்பது, விசுவாசிப்பது, ஏற்றுக்கொள்ளுவது. அந்த வசனத்தின் மீது நீங்களும் நானும் வாஞ்சையாய் இருக்கும் பொழுது நீயும் நானும் ஆவிக்குரிய வகையிலே நாம் வளருவோம். இன்றைக்கு அநேகம் பேரை கேட்டால், நான் 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 10 வருஷம், 5 வருஷம் நான் கிறிஸ்தவன். ஆனால் வேதத்தில் வசனம் என்னன்னே தெரியாது. வசனம் என்னன்னு தெரியாது. எந்தெந்த அதிகாரம் எங்க இருக்குதுன்னு தெரியாது. தேவ பிள்ளைகளே, பவுல் சொல்லுகிறார், காலத்தை பார்த்தால் நீங்கள் போதகராக இருக்க வேண்டியது. ஆனால் இப்பொழுது நீங்கள் பாலை உண்ணத்தக்க குழந்தைகளைப் போல இருக்கிறீர்கள். வருஷங்களை சொல்லலாம், 40 வருஷம், 50 வருஷம் நான் கிறிஸ்தவன். ஆனால் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீ இன்னும் குழந்தையாக தான் இருக்கிறாய். நீ வளர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம், அந்த வசனம் தான் உன்னை ஆவிக்குரிய வகையிலே உன்னை வளர்ச்சிக்கு நேராக கொண்டு போகும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை படியுங்கள். கர்த்தருடைய சமூகத்திலே ஊழியம் செய்கிறவர்களே, சின்ன சின்ன காரியங்களை செய்கிறவர்களே, நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை படியுங்கள். கர்த்தருடைய வசனத்திலே வளருங்கள். ஆவிக்குரிய வகையிலே நீங்கள் வளருங்கள். இந்த பூமியினாலே, இந்த சாத்தானினாலே நீங்களும் நானும் வஞ்சிக்கப்படாதபடிக்கு ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு தேவை. வசனம் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12 நாம் வாசிக்கும் பொழுது, காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல, பாலை உண்ணத்தக்கவனானீர்கள். பால் உண்ணுகிறவன் குழந்தையை போல் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை என்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். இன்றைக்கு சோதனைக்காரன் உங்களிடத்து வரும் பொழுது அந்த சோதனைக்காரனை நம்மால் எப்படி ஜெயிக்க முடியும்? கர்த்தருடைய வசனம் நமக்கு தேவை. சத்திய வசனம் நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய செய்கிறது.
எபேசியர் 4:15 சொல்லுகிறது, அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாகும்படியாக அப்படி செய்தார். நாம் வளருவதற்காகத்தான் இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நாம் வளரத்தக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் வளருவதற்கு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கிறதா? வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியிலே நீங்கள் வளருகிறீர்களா? காலத்தை பார்த்தால், உங்களுக்கு போதிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்தால், எல்லாரும் நம்ம போதகர்களாக அப்படிப்பட்ட நிலையில இருக்க வேண்டிய நமக்கு இன்றைக்கு மூல உபதேசங்களை உபதேசிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நீளாக நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு தேவை. ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு தேவை. பிரியமானவர்களை, கர்த்தருடைய வார்த்தை ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய செய்கிறது. 4வது கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே சாத்தானை ஜெயிக்கிறோம். முதலாவது, கர்த்தருடைய வார்த்தையினாலே மறுபிறப்பு அடைகிறோம். 2வது, கர்த்தருடைய வார்த்தையினாலே பரிசுத்தம் அடைகிறோம். 3வது, கர்த்தருடைய வார்த்தையினாலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடைகிறோம். 4வது, கர்த்தருடைய வார்த்தையினாலே சாத்தானை ஜெயிக்கிறோம். வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 6:17 இரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எதற்காக? இங்கே 4வது காரியம் கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தானை ஜெயிப்பதற்கு. இங்கே எபேசியரிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சாத்தானை ஜெயிக்க செய்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசை நீங்களும் நானும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் தேவை, கர்த்தருடைய வார்த்தை தேவை. அந்த வார்த்தையினாலே நீங்களும் நானும், கர்த்தருடைய வார்த்தையினாலே நீங்களும் நானும் பிசாசை ஜெயிக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படி பிசாசை ஜெயித்தார் என்பதை லூக்கா சுவிசேஷம் 4:1-13 வரைக்கும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் யோவான் ஸ்தானகனின் மூலமாய் யோர்தான் நதிக்கரையிலே அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி புறாவை போல அவர் மீது வந்து இறங்கினார். அவர் அங்கிருந்து புறப்பட்டு அவர் உபவாசம் இருக்கும்படியாக வனாந்தரத்திற்கு அவர் கொண்டு போகப்பட்டார். 40 நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வனாந்தரத்திலே அவர் உபவாசம் இருந்தார். உபவாசம் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டானது. அந்த பசி உண்டான பொழுது சாத்தான் இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, சாத்தான் எப்பொழுது நம்மை சோதனைக்கு நேராக வழி நடத்துவான் என்று சொன்னால், நம்முடைய தேவையின் மத்தியிலே நம்முடைய சூழ்நிலையை அவன் கையில் எடுத்துக்கொண்டு நம்மை அவன் சோதனைக்கு நேராக வழி நடத்துகிறான். அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் சோதிக்கிறான். அவன் பசியாய் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தவனாக ஆண்டவர் இயேசுவை பார்த்து இந்த பிசாசு கேட்கிறான். இங்கே அந்த பசி உண்டான பொழுது அவன், நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல் அப்பமாகும்படி சொல்லும் என்றார். இந்த சாத்தான் இயேசுவை சோதிக்கும் பொழுது என்ன சோதிக்கிறான்? முதல் சோதனை, இந்த கல்லுகளை, நீ பசியாயிருக்கிறாயே, இந்த கல்லுகளை அப்பமாக நீ கட்டளையிடு, அப்பொழுது நீ புசிக்கலாம் என்று அந்த வார்த்தையை சொன்ன உடனே இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த 4வது காரியம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய வார்த்தையினால் பிசாசை ஜெயிக்கலாம். ஆண்டவர் இயேசு எப்படி அந்த பிசாசை ஜெயித்தார்? இங்கே லூக்கா சுவிசேஷம் 4 அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை இயேசுவை சோதிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு இதை தான் சொன்னார், தம்முடைய வார்த்தையினாலே அந்த பிசாசை அவனை ஜெயித்தார். பிரியமானவர்களே, 4வது வசனம், மனுஷன் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே.
அதுதான் சொன்னேன் ஆரம்பத்தில், இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில், கர்த்தருடைய வார்த்தை, அதற்கு இன்னொரு வார்த்தை ரேமா. ரேமா என்று சொன்னால் ஸ்போக்கன் வேர்ட், பேசப்பட்ட வார்த்தை, சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையினாலே ஆண்டவர் இயேசு எப்படி இந்த சாத்தானை ஜெயிக்கிறாரு பாருங்க. ஏற்கனவே எழுதப்பட்ட அந்த வார்த்தையினாலே இந்த சாத்தானை ஜெயிக்கிறார். அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று ஏற்கனவே சொல்லப்பட்ட அந்த வசனம் இயேசுவுக்குள்ளாக இருந்ததினாலே அந்த சாத்தானை ஜெயிக்கிறார். உனக்குள்ளாக அந்த வசனம் இருந்தால்தான் சாத்தான் உன்னையும் என்னையும் சோதிக்கும் பொழுது ஜெயிக்க முடியும். அந்த வசனம் உனக்குள்ளாக எனக்குள்ளாக இல்லாத பட்சத்திலே நம்மால் எப்படி அந்த சோதனை நாட்களிலே சோதனைக்காரனை எப்படி நம்மால் ஜெயிக்க முடியும்? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய வசனத்தை படியுங்கள். திருச்சபை சொல்லுகிறது, கர்த்தருடைய வசனத்தை படியுங்கள், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். சோதனை நாட்களிலே அந்த சாத்தானை எப்படி ஜெயிக்க முடியும்? கர்த்தருடைய வசனத்தினாலே மாத்திரம்தான். அந்த வசனம் உனக்குள்ளாக இல்லாமல் போனது என்று சொன்னால் அந்த சோதனையை நீ நான் அகப்பட்டு கொள்ளுவோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டிய நாம் சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறிவிடுவோம். கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வேண்டிய நாம் சாத்தானுடைய சித்தத்தை செய்வோம். ஏன் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளாக இல்லை. உள்ள இருந்தாதான் வெளியில வரும். அந்த வசனம் உனக்குள்ளாக இருந்தாதான் அந்த சாத்தானை எதிர்த்து நீ நிற்க முடியும். உன் வார்த்தைக்கு என் வார்த்தைக்கு அந்த சாத்தான் ஒருபோதும் கீழ்ப்படிவது கிடையாது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மாத்திரம். ஏன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தையினாலே பிசாசு நடுநடுங்குவான். பிரியமானவர்களே, அதன் பிறகு உயரமான இடத்துல இயேசுவை நிறுத்தி, இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாம் உனக்கு தருகிறேன் என்று அங்கே என்னை பணிந்து கொள் என்று சொல்லி அந்த சாத்தான் சொன்ன பொழுது ஆண்டவர் இயேசு அந்த சாத்தானுக்கு பிரதியுத்தரமாக, எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயக என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் இயேசு அந்த சாத்தானை ஜெயிக்க காரணம் ஒன்றே ஒன்றுதான், கர்த்தருடைய வார்த்தை. இன்றைக்கும் நமக்கு வருகிற அந்த சோதனைகளில் இருந்து நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு கர்த்தருடைய வசனம் உனக்கும் எனக்கும் தேவை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை அது விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அந்த வார்த்தையினால் கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், முதலாவது காரியம், அந்த கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் மறுபிறப்பு அடைகிறோம். புதிய மனிதர்களாக கர்த்தர் அந்த வார்த்தை கொண்டு நம்மை மாற்றுகிறார். இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமே நம்மை பரிசுத்தமாக்கும். மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய செய்கிறது. நான்காவது, கர்த்தருடைய வார்த்தை பிசாசை ஜெயிக்க உதவுகிறது. இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் வேதாகம் முழுக்க தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை தம்முடைய வார்த்தையினால் அவர் வழிநடத்தினார் என்பது எல்லோரும் அறிந்த ஒரு உண்மை. இதற்கு இன்றும் வேதாகம் நமக்கு சாட்சியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் எல்லாரும் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்ததினாலே தங்கள் வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கடவுளின் ஆசீர்வாதத்தை எல்லாரும் பெற்றுக்கொண்டார்கள். இன்றும் நம் கடவுளின் வார்த்தையின்படி நாம் நடந்து அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று நாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க எந்த தங்கு தடையும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த காலைவெளியில் வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். அந்த வார்த்தையை விசுவாசிப்போம். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். கடவுளால் கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிப்போம். கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம்.